ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம கற்பூர தீபாராதனை அது தினம் காட்டுறோமோ இல்லை விசேஷ நாளில் உங்கள் பூஜை ரூமில் காட்டுறீங்களோ அந்த மாதிரி காட்டும்போது சொல்ல வேண்டிய ஒரு எளிய தமிழ் மந்திரங்க. இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும், வேண்டினது கிடைக்கும், கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த வீட்டில் தெய்வம் கண்டிப்பாக லக்ஷ்மி வாசம் பண்ணுவாளாம். அதனால் இந்த மந்திரத்தை முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பூஜை ரூமில் ஒட்டிட்டு கற்பூர தீபாராதனை காட்டும்போது இந்த தமிழ் மந்திரம், எளிய தமிழ் மந்திரம், இதை டெய்லி சொல்லின்னு வந்தோம்னா அந்த வீட்டை லக்ஷ்மி வாசம் பண்ணுவாளாம். அதனால் நன்னா பிரார்த்தனை பண்ணிங்க. இப்போ அந்த மந்திரம் உங்களுக்காக. திருமகளே சரணம், திருமகளே சரணம், தெய்வநிதி தரணும், அருள்முகமே வருக, ஆயிரமாய் தருக, அன்பு கொண்டு வருக, ஆறுயிரை காக்க. திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன். திருமகளே சரணம், தெய்வநிதி தரணும், அருள்முகமே வருக, ஆயிரமாய் தருக, அன்பு கொண்டு வருக, ஆறுயிரை காக்க என்பதாக இந்த தமிழ் மந்திரத்தை உங்கள் வீட்டு பூஜை ரூமில் தினமும் கற்பூர தீபாராதனை காட்டும்போது இந்த மந்திரத்தை சொல்லி வந்தோம்னா, இந்த மந்திரத்துக்கு தமிழ் மந்திரம் நல்ல சக்தி வாய்ந்த மந்திரம், மகாலட்சுமிக்கு உரியதான மந்திரம். கோயில்களில் தீபாராதனை காட்டும்போது கூட இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். மனசுக்குள்ளேயே சொல்லிட்டோம்னா நீங்கள் எந்த கோயிலில் போய் அங்கே எந்த தெய்வம் வீட்டு இருக்குதோ, முருகர் கோயிலோ விநாயகர் கோயிலோ, எந்த கோயிலில் போய் நம்ம அந்த தெய்வத்தை அந்த சுவாமியை கும்பிட்றோமோ அந்த சுவாமியினுடைய கடாட்சம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது லக்ஷ்மி மந்திரம் மட்டுமல்ல, இது எல்லா தெய்வங்களுக்கும் உரியதான மந்திரம்தான். ஏன்னா லக்ஷ்மி இல்லாத யாருமே இல்லை. லக்ஷ்மி கணபதின்றோம். பிள்ளையார் கோயிலுக்கு போனால் லக்ஷ்மி கணபதின்னு இருக்கார். பெருமாள் லக்ஷ்மி இல்லாத பெருமாளே இல்லை. லக்ஷ்மி எங்கே இருக்காளோ அங்கே எல்லாருமே வந்துடுவாளாம். சிவபெருமான்லேருந்து முருகர்லேருந்து எல்லாருமே அங்கே வந்துடுவா அப்படின்னு சொல்லி ஒரு கதையே இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் பயனடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்.